நம்முடைய பதிவிலே கிரிவலம் என்றால் திருவண்ணாமலை மட்டும்தான் குறிக்கும், வேறு எந்த திருத்தலத்துக்கும் குறிக்காது என்று சொல்லி அப்படி சொல்லிட்டார். கிரி என்றால் மலை, அங்கே மலை மேல் விட்டிருக்கிற இறைவன் இப்படிலாம் சொல்லி சொன்னார். அப்போ திருக்கையிலை நைட்டு, அது திருக்கையிலை மலை, திருக்கழுக்குன்றம், திரு ஈங்கோய் மலை, திரு வாட்போக்கி ஐயர் மலை என்று சொல்லுவோம் இல்லையா, அங்கே அப்பர் பெருமான் பாடினது, திருச்சிராப்பள்ளி, திரு எறும்பியூர், திரு பருவதமலை, திருச்செங்கோடு, இப்படியெல்லாம் பல தலங்கள், இன்னும் எவ்வளவோ திருத்தலங்கள். மலையின் மீது குன்றின் மீது பெருமான் கூடிய குன்றங்கள்லாம் உடையான் என்று திருக்குடமுழுக்கில் ஞானசம்பந்தருடைய வாக்கு. அந்த தலங்களிலெல்லாம் பட்டியலிட்டு திரு கைலாய மலையானை காணலாமே என்று சொல்லி அப்பர் பெருமான் வாக்காக பல தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய தலங்களையும் சொல்லியிருக்காரு. இங்கே கைலாய மலையிலே இருக்கக்கூடிய பெருமான் தான் எல்லா திருத்தலங்கள்லேயும் வீற்றிருக்கிறார். வைகையில் ஞானசம்பந்தர் சொல்லும் பொழுது வளமலை அன்ன மாடக்கோயிலே என்று பாடியிருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். அதனால் ஒரு இறைவன் தான் அனைத்து தலங்கள்லையும் இருக்கிறார். எல்லா ஆலயங்கள்லையும் கிரிவலம் போகலாம். எப்படி பிரதோஷம் என்று பெரிய இருக்கிறதோ, இன்னும் ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அனைத்து திருத்தலங்கள்லேயும் கிரிவலம் மக்கள் செல்வார்கள். இப்பொழுது பல அன்பர்கள், பெரியோர்கள், அமைப்புகள்லாம் தொடங்கி இருக்கிறார்கள். ஆக திருவண்ணாமலை மட்டும் கிரிவலம் என்பது பொருந்தாது என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோமல் சேகர் விடைபெறுகிறேன்.